மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் பணம் குடுத்தாரு இல்லையா? அந்த பணத்த காவேரி நேரா கொண்டு வந்து அவங்க அம்மாகிட்ட குடுத்து வீட்டு வாடகைய குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சாரதாவும் போய் வீட்டு வாடகைய கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காச குடுத்து இது வீட்டு செலவுக்கு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி காவேரி குடுக்குறாங்க. "உனக்கு எது இவ்வளோ பணம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "அவரு தான் குடுத்தாரு" அப்படின்ன உடனே வாங்க மறுக்கிறாங்க. ஆனாலும் காவேரி குடுத்துர்றாங்க. கொஞ்ச நேரத்தில அங்க வர்ற கங்கா இருந்துகிட்டு, "வீட்டு வாடகைய 2 நாள்ல குடுத்தரலாம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, "வாடகையெல்லாம் குடுத்தாச்சு. காவேரி குடுத்தா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே, கொடைக்கானல்ல இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி பசங்கலாம் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அப்ப வீட்ட வந்து நம்ம வாடகைக்கு விட்டர்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கங்காவுக்கு இது பிடிக்கவே இல்ல. நம்ம விஜயும், காவேரியும் சேர்ந்து சூப்பரா ஒரு பிளான் எல்லாம் போடுறாங்க. ஆனா இது இவங்க போடுற பிளான் அப்படிங்கிறதுனால நம்ம கங்காவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க நிவின் அவங்க அம்மாவும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ நிவினுக்கும் இந்த யமுனாவுக்கும் இப்ப செட் ஆவல இல்லையா? இத வச்சே நிவின் வந்து பார்த்தீங்கன்னா, யமுனா கிட்ட இருந்து பிரிச்சர்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யமுனாவ நீ டைவர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம யமுனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.